ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ராஜசேகர் ஃப்ரம் பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ். இது நம்ம யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல்லேருந்து போடக்கூடிய எல்லா வீடியோஸ்னுடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்துடும். அதை ஓப்பன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய சிறுகதைகள், நாவல்கள் எல்லாமே நீங்கள் கேட்கலாம். ஓகேவா? ஸோ எல்லா கதைகளும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவில் கேட்கக்கூடியது ஒரு சிறுகதை. திருமதி இந்துமதி அவர்கள் எழுதிய எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிற ஒரு சிறுகதை. ஒருத்தர் கடன் கொடுத்துருக்காருன்னு வச்சுக்கோங்க. அந்த கடன் வாங்கினவர் ஒரு குறிப்பிட்ட தேதியில கொடுத்துறேன்னு சொல்றாரு. ஆனா அந்த தேதியில அவர் கொடுக்காம இழுத்தடிச்சுக்கிட்டே போறாரு அப்படின்னா, கடன் கொடுத்தவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த பணம் வருமா, எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாரு. ஸோ இப்போ நம்ம பஸ்ல போறோம்னு வச்சுக்கோங்க. கண்டக்டர் நமக்கு தர வேண்டிய சில்லறையை கொடுக்காம நான் அப்புறம் தரேன் அப்படின்னு பதில் கூட சொல்லாம அவர் பாட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காருன்னா, நாம ரொம்ப தவிச்சு போயிடுவோம். அது ₹1 இருந்தாலும் சரி, ₹100 இருந்தாலும் சரி. ஏன்னா நாம பாட்டுக்கு பஸ்ல உட்காந்துட்டே போயிட்டு நம்ம ஸ்டாப் வந்தோடனே நம்ம இறங்கி போயிட்டா பணம் நம்ம தவற விட்டுருவோமே, பணம் வாங்காம போயிட்டு என்ன பண்றதுங்கிறதுக்காக நம்ம போக வர அந்த கண்டக்டருடைய மூஞ்சியே அவர் போக வர பார்த்துக்கிட்டே இருப்போம். நமக்கு கேட்டு வாங்கலாமா, இல்லை என்ன பண்ணலாம், இல்லை கேட்டாலும் அப்புறம் தரேன்னு ஒரு ஹார்டா சொல்லுவாரோ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு தவிச்சுக்கிட்டே இருப்போம். அது மாதிரி கடன் கொடுத்தவர் கடன் வருமா, கடன் கொடுத்தவர்கிட்ட இருந்து கடன் வருமா அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருக்கும். அப்போ அது மாதிரி கடன் கொடுத்தவருக்கு அந்த கடன் தொகை திரும்ப வந்ததா அப்படிங்கிறத ஒரு மனசை நெகிழ வைக்கக்கூடிய அளவுல ஒரு விஷயத்தோட இந்த கதையை இந்துமதி அவர்கள் எழுதியிருக்காங்க. அது என்ன விஷயம், என்ன அந்த கதை அப்படிங்கிறத நம்ம இந்த கதையை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? கேட்கலாமா? எதிர்பார்ப்புகள் சிறுகதை. அவன் அன்று காலை எழுந்ததும் ராமநாதன் செட்டியாருக்கு போன் பண்ண வேண்டும் என்று நினைத்து கொண்டான். தினமும் எழுந்தவுடனே கொல்லையில் தகரக்கதவு போட்ட கழிவு அறையில் ஒதுங்குகிற மாதிரி, பல் துலக்குகிற மாதிரி, காஃபி குடிக்கிற மாதிரி செட்டியாருக்கு போன் பண்ண வேண்டும் என்று நினைப்பதும் வழக்கமாய் போய்விட்டது. போன் பண்ண வேண்டுமானால் அவன் மாடியில் வீட்டுக்காரர் வீட்டுக்குத்தான் போக வேண்டும். அவனை நடையில் பார்த்ததுமே வீட்டுக்காரர் வாசலுக்கு வருவார். நிலையை பிடித்து கொண்டு திறந்திருக்கும் ஒற்றை கதவை அடைத்து கொண்டு நிற்பார். என்ன, போன் பண்ண வந்தீங்களா? நேத்து ராத்திரியிலிருந்து போன் ஒர்க் பண்ணலீங்களே, நானே கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன் என்பார் அவர். அப்படியா, பரவாயில்லைங்க என்று அவன் அசட்டு சிரிப்பு சிரிப்பான். பின் இறங்கி தன் வீட்டு நடையில் நின்று தெருவை பார்க்கிற போது மாடியில் டெலிபோன் அடிக்கிற சத்தம் கேட்கும். வீட்டுக்காரரின் பெரிய குரல் கேட்கும். 2 லாரி லோடா, ஏத்திடு முனுசாமி, மாணிக்கத்தை கூடவே போக சொல்லு. என்ன, அது சோம்பேறி புள்ள, பார்த்து ஏத்து, இதோ நான் வந்துகிட்டே இருக்கேன். அவனுக்கு வீட்டுக்காரரின் மீது கோபம் வருவதற்கு பதிலாக செட்டியாரின் மீதுதான் கோபம் வந்தது. வீட்டுக்காரர் நிறைய தரம் அவனை போன் பண்ண அனுமதித்திருக்கிறார். முன்பெல்லாம் காசு இல்லாமல் கூட அவன் போன் பண்ணியிருக்கிறான். அப்படி வெறும் கையோடு ஒரு நாள் போய் நின்றபோதுதான் வீட்டுக்காரர் நாசுக்காக டெலிபோன் பக்கத்தில் தகர உண்டியல் ஒன்றை கொண்டு வைத்தார். அவன் புரிந்து கொண்டு மறுமுறையிலிருந்து கையில் காசு கொண்டு போனான். இப்போது டெலிபோன் கட்டணம் உயர்ந்ததும் தான் வீட்டுக்காரர் போனுக்கு போய் நின்றால் முணுமுணுக்கிறார், ரிப்பேர் என்று பொய் சொல்கிறார். அவன் ராமநாதன் செட்டியாருக்கு போன் பண்ணத்தான் நிறைய தடவை போயிருக்கிறான். 8 மணிக்கு முன்னால் பண்ணினால்தான் செட்டியாரை வீட்டில் பிடிக்க முடியும். அதற்கு மேல் அவர் கிளம்பி பிரஸ்ஸுக்கு போய்விடுவார். பிரஸ்ஸில் டெலிபோன் இல்லை. பிரஸ் தம்புசெட்டி தெருவில் எங்கோ இருந்தது. அவனால் பிரஸ்ஸில் போய் அவரை பார்க்க முடிந்ததில்லை. ஆபீஸ் விட்டு போனால் அவர் அங்கே இருப்பதில்லை, வீட்டிலும் இருக்க மாட்டார். அதனால் காலை 8 மணிக்குள் வீட்டுக்கு போன் பண்ணினால்தான் உண்டு. வெளியில் தெருக்கோடி பார்மசியில் இருந்து போன் பண்ணலாம் என்றால் அங்கு ஒரு காலுக்கு 75 காசு கேட்கிறார்கள். வீட்டுக்காரர் 50 காசு தான் வாங்குவார். அதற்கே அவனது மனைவி முணுமுணுப்பாள். சில நாட்கள் பெரிதாகவும் கத்துவாள். இப்படி கடனை கொடுத்துட்டு நாய் அலைச்சலா அலைகிறது பத்தாதுன்னு டெலிபோனுக்கு வேற தண்டம் கொடுக்கறீங்களா? முதல்ல அந்த மனுஷனை போய் நேர்ல பார்த்து கேளுங்க. அவன் அன்று டெலிபோன் பண்ணுவதை விட நேரில் போய் பார்த்து கேட்கலாமா என்று நினைத்தான். அப்படியும் 4-5 தடவை நேரில் போயிருக்கிறான். அவன் போன போதெல்லாம் செட்டியார் வீட்டில் இருந்ததில்லை. அவருடைய மனைவிதான் கதவை திறப்பாள். அவங்க இல்லீகளே என்பாள் அவள். நான் வந்துட்டு போனதா சொல்லுங்க ஆச்சி. ஆவட்டும், இன்னும் 10 நாள்ல எப்படியாவது பணத்தை புரட்டி தர சொல்லுங்க.
என் பொண்ணுக்கு ஒரு இடம் நிச்சயமாகும்னு தோணுது. சொல்றேங்க. மறக்காம சொல்லுங்க. சொல்றேன். ஏதாச்சும் சாப்பிட்டுட்டு போகலாங்களே. இப்படி காலையில கிளம்பி ஓடியாந்திருக்கீங்களே. கிடக்கட்டுங்க. மறக்காம அண்ணாச்சி கிட்ட சொல்லுங்க என்று அவன் படியிறங்கி வருவான். அப்படியும் ஒரு நாள் காலை 5 மணிக்கெல்லாம் எழுந்து பஸ் பிடித்து போய் அவரை பார்த்துவிட்டு வந்தான். அவர் அப்போதுதான் தூங்கி எழுந்திருந்தார். அவரை பார்த்ததும் முகம் முழுதும் சிரிப்பாக, வாங்க கணேசன், வாங்க என்று வரவேற்றார். அந்த முகத்தையும் சிரிப்பையும் பார்த்த பின் அவரை எப்படி கேட்பது என்று தெரியாமல் தயங்கினான். என்ன, உங்க பணம் தானே? 4 நாள் முன்னால கூட சரசு சொல்லிச்சு. மகளுக்கு நிச்சயம் பண்றீங்களாமே. ஆமாங்க, நல்லதா ஒரு இடம் கூடி வரும் போல தெரியுது. சந்தோஷங்க, நல்ல விஷயம். சீக்கிரம் நடக்கட்டும். நானும் இன்னும் 1 மாசத்துல புரட்டி தந்துடுறேன். நீங்க கொஞ்சம் பொறுத்துக்கணும். கையில கொஞ்சம் நிறைய புஸ்தகங்க விக்காம தங்கிருச்சு. அதையெல்லாம் விற்க ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் பொறுத்துக்கணும். அதே மாதிரி அப்போதும் 1 மாதத்தில் திருப்பி தருவதாக சொல்லி வாங்கி கொண்டு போன பணம் தான் அது. அவனும் 8 மாதம் வரை பொறுத்தாகிவிட்டது. இனிமேல் பொறுக்க முடியாதபடி அந்த 5000க்கு செலவு வந்தது. மூத்த பெண் வேணிக்கு கல்யாணம் நிச்சயமாகும் போல் இருந்தது. மனைவியின் முணுமுணுப்பை இனிமேல் தாங்க முடியாது என்று தோன்றியது அவனுக்கு. எல்லாவற்றுக்கும் மேலாக அவனாலும் இதற்காக மனசாலும் உடம்பாலும் அலைய முடியாதபடி அலுத்து போயிற்று. இன்று நிச்சயம் டெலிபோனில் செட்டியாரை கோபமாக 4 வார்த்தைகள் கேட்க வேண்டும். பணத்தை முதல்ல வச்சுட்டு மறுகாரியம் பாரியா என்று சத்தம் போட முடியாவிட்டாலும் அந்த மாதிரி ஏதாவது கேட்க வேண்டும். அதற்கு முன் அவரோடு பழகின இந்த 4 வருட நட்பு, அந்த குழந்தை சிரிப்பு, நிதானமான பேச்சு எதுவும் நினைவுக்கு வராதபடி பார்த்து கொள்ள வேண்டும். அவன் காஃபியை குடித்துவிட்டு மேலே போய் டெலிபோன் பண்ணிவிட்டு வருவதாக சொன்னபோது அவன் மனைவி கேலியாக சிரிப்பதாக பட்டது. அவன் அதை பொருட்படுத்தாமல் சட்டையே மாட்டி பித்தான்களை போட்டுக் கொண்டிருந்த போது மாடியில் இருந்து வீட்டுக்காரரின் கடைசி பெண் வந்து நின்றது. உங்களுக்கு போன் வந்திருக்கு மாமா. எனக்கா? அவன் ஆச்சரியமாக கேட்டான். அது ஆம் என்று தலையாட்டியது. யாருமா அது? தெரியல மாமா. அவன் படியேறுகிற வரை யாராக இருக்கும் என்று யோசித்துக் கொண்டே போனான். ரிசீவரை எடுத்து ஹலோ சொன்னதும், யாரு? கணேச முதலியாருங்களா? நான் ராமநாதன் செட்டியார் வீட்ல இருந்து பேசுறேன். செட்டியாரு தவறி போயிட்டாங்க. செட்டியாரு தவறி போய் விட்டாரா? டெலிபோன் அவன் கையில் இருந்து தவறும் போல் இருந்தது. இறுக்கி பிடித்து கொண்டான். சட்டென்று தன் பணம் 5000 100ம் 50ம் 20மாக பழசும் புதுசுமாய் அடுக்கி மெலிசான நூலில் கட்டி கொடுத்த நோட்டுக்கள். அவன் சற்று சமாளித்துக் கொண்டு, எப்போங்க, எப்படி போயிட்டாரு என்று கேட்டான். நேத்து ராத்திரி படுத்தவரு எழுந்திருக்கல, தூக்கத்திலேயே போயிட்டாரு. நீங்க யாரு பேசுறது? அவரோட கொழுந்தனாரு. 10 மணிக்கு மேல எடுத்துருவோம். செட்டியாரோட பெரிய பிள்ளை பம்பாயில இருக்குதுங்களே. ஆமா, அதுக்கு போன்ல பேசி சொல்லியாச்சு. அது பிளைட்ல கிளம்பிருச்சான். வந்ததும் எடுத்துட வேண்டியதுதான். சரி, நான் வரேங்க. அவன் கீழே இறங்கி வந்தான். விஷயத்தை மனைவியிடம் சொன்னதும் அவள் ஒரு நிமிஷம் நம்ப முடியாமல் நின்றாள். அவரா? அவருங்களா என்று மாய்ந்து போனாள். பின் அந்த 5000 ஞாபகத்துக்கு வந்ததும் அவனை சுறுசுறுவென்று காய ஆரம்பித்தாள். ஒன்னா ரெண்டாங்க தூக்கி கொடுத்தீங்களே, ஒரு கையெழுத்து சீட்டு ஏதாச்சும் உண்டா? இப்ப யார் அதை நம்ப போறாங்க? நம்பினால்தான் யாரு திருப்பி கொடுக்க போறாங்க? போங்க, போய் என்ன எதுன்னு விவரம் தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. அவன் போன போது வீட்டில் கூட்டம் சேர்ந்து போயிருந்தது. வாசல் திண்ணையில் நிறைய ஆட்களாக இருந்தார்கள். மச்சு படியோரத்தில் செருப்புக்கள் குவிந்து கிடந்தன. அவன் ஒரு நிமிஷம் தயங்கி தன் செருப்பை ஒரு ஓரமாக விட்டான். உள்ளே போன போது செட்டியாரின் உடம்பை நடுக்கூடத்தில் ஒரு பெஞ்சில் கிடத்தி இருந்தார்கள். சிவப்பு சால்வையால் போர்த்தி இருந்தார்கள். கால் கட்டை விரல்களை சேர்த்து நாரால் கட்டி மூக்கு துவாரங்களில் பஞ்சு வைத்திருந்தார்கள். அவைகளை எடுத்துவிட்டு பார்த்தால் தூங்குகிற மாதிரிதான் இருக்கும். எழுந்திருங்க செட்டியார் என்று எழுப்பினால், கணேஷ் அண்ணாச்சியா, வாங்க, எப்ப வந்தீங்க என்று சிரிக்கிறார் போலத்தான் கிடந்தது. அவன் ஒரு நிமிஷம் பார்த்து கொண்டே நின்றான். அவர் மனைவி பக்கத்தில் முகத்தை மூடிக்கொண்டு உட்கார்ந்து ஏதோ சொல்லி அழுது கொண்டிருந்தாள். அழாதீங்க ஆச்சி என்று ஒரு பெண் சமாதானப்படுத்தி கொண்டிருந்தது. அந்த கூடம் முழுவதும் நிறைய பெண்களாக இருந்தார்கள். ஒரு ஓரத்தில் 2 குத்து விளக்குகள் எரிந்து கொண்டிருந்தன.
தேங்காய் ஒன்று உடைத்து வெளியேர் என்று வைக்கப்பட்டிருந்தது. செட்டியாரின் கால்மாட்டில் ஒரு மர உரலும் உலக்கையும் அதன் மீது 2 வாய் குவிந்த முரங்களும் கிடந்தது. அவன் யாரிடம் என்ன சொல்வது என்று புரியாமல் வெளியில் வந்தான். திண்ணையில் இருந்தவர்களோடு உட்கார்ந்தான். செட்டியாரிடம் மட்டும்தான் அவன் பழக்கமே தவிர வேறு யாரையும் அவன் பார்த்திருக்கவில்லை. அவர் மனைவியை கூட பணம் கேட்க போன போதுதான் பார்த்தது. யாரிடம் தன் பணத்தை பற்றி கேட்க முடியும் என்று யோசித்து மெதுவாக ஒவ்வொருவராக பார்த்தான். இதில் எந்த முகம் அவருடைய கொழுந்தனாருடையது என்று தேடினான். எதுவும் பிடிபடாததால் திண்ணை ஓரத்தில் தனியாய் தூங்கின ஒரு சின்ன குழந்தை மீது பார்வை பதிந்தது. ஜட்டி இல்லாமல் போட்டிருந்த கவுன் விலக குழந்தை தூங்கிக் கொண்டிருந்தது. அந்த சத்தத்திலும் அது தூங்கினது ஆச்சரியமாகத்தான் இருந்தது. சட்டென்று மீண்டும் பணத்தின் ஞாபகம் வர, இனிமேல் அது கிடைக்கவே கிடைக்காதோ என்று நினைத்த போது ஏற்பட்ட பயத்தை போக்கிக் கொண்டான். சொன்ன மாதிரி செட்டியார் 1 மாதத்தில் பணத்தை திருப்பி கொடுத்திருந்தால் இந்த கஷ்டமே இல்லை. இப்போது இப்படி உட்கார்ந்து கிடக்க வேண்டாம். எத்தனை தரம் கேட்டோம், எத்தனை போன் பண்ணினோம். கொஞ்சமாவது கொடுத்திருக்க கூடாது? பாதி பணமாவது? அந்த கடன் அவருடைய மனைவிக்கு மட்டும்தான் தெரியும் என்பது நினைவுக்கு வர, அவள் இப்போது அதை பற்றி சொல்லுவாள் என்பது என்ன நிச்சயம் என்று தோன்றியது. கொடுத்த கடனுக்கு ஒரு ரசீது, கையெழுத்து எதுவும் கிடையாது. வெறும் நம்பிக்கைதான். இப்போது அது பொய்யாகிவிடும் போல் இருந்தது. என்ன இப்படி அநியாயமா போயிட்டாரு? நல்ல மனுஷன், அதுல ஒரு வார்த்தை பேசாதவர், ரொம்ப சாதுங்க. பக்கத்தில் யாரோ யாரிடமோ சொல்ல, அந்த சாதுத்தனத்தை நம்பித்தானே பணம் கொடுத்தேன் என்று அவன் நினைத்து கொண்டான். தன் பணம் கிடைக்குமா கிடைக்காதா என்பதை எப்படி தெரிந்து கொள்வது என்று புரியவில்லை. ஒரு வழியும் தெரியவில்லை. உள்ளே அவர் மனைவியும் பெண்களும் பெரியதாக அழுவது கேட்டது. மூத்த பெண் கல்யாணமானது. உரலில் அரிசி போட்டு 2 குத்து குத்திய பின் நிறுத்திவிட்டு அழுது கொண்டு வந்தது. உடனே நிறைய பேராய் உள்ளே போய் பெஞ்சோடு உடம்பை வாசலுக்கு கொண்டு வந்தார்கள். பெஞ்சின் அசைவில் தூங்குகிற கழுத்தில் மாலை அசைகிற மாதிரி தான் தெரிந்தது. அது கண்ணில் பட்டதும், இப்படி பண்ணிட்டீங்களே செட்டியாரே என்று மனதிற்குள் சொல்லிக் கொண்டான் அவன். உடம்பை குளிப்பாட்ட திரை கட்டி பறையடித்து சங்கு ஊதின போது திண்ணையில் கிடந்த குழந்தை விழித்துக் கொண்டு அழ ஆரம்பித்தது. உள்ளே இருந்து சின்ன பெண்ணாக ஒன்று வந்து குழந்தையை தூக்கி கொண்டு போயிற்று. குளிப்பாட்டி உடை மாற்றி தரையில் வாசலுக்கு நேராக நடையில் கிடத்தினதும் பறையடிப்பும் சங்கு ஓசையும் நின்றது. பெண்கள் எல்லோரும் எழுந்து கும்பலாக வெளியில் வந்தார்கள். இடம் கிடைக்காதவர்கள் திண்ணையில் ஏறி நின்று பார்க்க ஆரம்பித்தார்கள். செட்டியாரின் மூத்த மகன் வெறும் வேஷ்டியோடு சட்டையை கலற்றிவிட்டு உடம்பை சுற்றி வந்தான். அதே மாதிரி அவருடைய பெண்ணும் சுற்றி வந்தது. 2 பேரும் அம்மாவை கட்டிக்கொண்டு அழுதார்கள். அந்த பையனை கேட்டால் நம் பணத்திற்கு ஏதாவது விவரம் தெரியும் என்று அவன் நினைத்து கொண்டான். ஆனால் அப்போது எப்படி கேட்க முடியும் என்று தோன்றியது. ஆனாலும் கேட்காமல் வீட்டுக்கு போகவே முடியாது என்றும் பட்டது. அவனை கேட்க முடியாவிட்டாலும் வேறு யாரையாவது கேட்டு தெரிந்து கொண்டுதான் ஆக வேண்டும். செட்டியாரின் உடலை தூக்கி கொண்டு போன போது பெருங்குரலில் அழுகை சத்தம் வந்தது. மீண்டும் சங்கும் பறையும் ஒலித்தன. மகன் முன்னால் போக, வாசலை விட்டு இறக்கி தெருவில் போக ஆரம்பித்த போது அவர் மனைவி தெருவரை ஓடினார். என்னை எப்படி விட்டுட்டு போறீங்களே, நான் கனவுல கூட நினைக்கலீங்களே என்று அழுது கம்மி போன குரலில் மீண்டும் அழ ஆரம்பித்த போது 4-5 பேராக உள்ளே அவளை அழைத்து கொண்டு போனார்கள். அவளை சுற்றி மண்டியிட்டு வட்டமாக உட்கார்ந்து ஏதோ பாட்டு பாடி அழுதார்கள். வெள்ளை புடவை கட்டின 2 ஆச்சிமார்கள் விட்டுடுங்க, எல்லாம் பட்டுன்னு விட்டுடுங்க என்றதும் சட்டென்று பாட்டும் அழுகையும் ஓய்ந்தது. எந்திரி ஆச்சி, ஆம்பளைங்க வரதுக்குள்ள சட்டுன்னு எந்திரி என்று செட்டியாரின் மனைவியை எழுப்பி பின்பக்கம் அழைத்து கொண்டு போனார்கள். அவன் அதற்கு மேல் அங்கே எப்படி இருப்பது என்று புரியாமல், யாரை விவரம் கேட்பது என்று தெரியாமல் தயங்கி மெதுவாக ஒருவரை அணுகினான். ஆவங்க, நல்ல மனுஷன் என்றான் அவன். அவர் ஆமாம் என்று தலையாட்டி விட்டு, ரொம்ப தங்கமானவர், அவரு மட்டும் இல்லைங்க, அந்த அம்மா பொண்ணு பிள்ளை எல்லாமே தாங்க, நல்ல குடும்பங்க என்றார் அவர். அவன் ஒரு வினாடி மௌனமாய் நின்றுவிட்டு பின் கேட்டான், நீங்க செட்டியாருக்கு என்ன உறவுங்க? உறவில்லைங்க, அவர் பிரஸ்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்படியா? வியாபாரம் எல்லாம் எப்படி இருந்துச்சு? நல்லாதான் நடந்துச்சு. திடீர்னு இப்படி ஆகி போச்சுங்களே, இனிமேல என்ன ஆகும்
யார் எடுத்து நடத்துவாங்க? தெரியலீங்களே. அவர் பிள்ளையும் பாவம் சிறுசுதாங்களே. இந்த நெளிவு சுழிவெல்லாம் தெரியாதுங்களே அவருக்கு. அவன் சட்டென்று விஷயத்துக்கு வந்தான். கொடுக்கல் வாங்கல் எல்லா விவரத்தையும் எழுதி வச்சிருக்காங்கல்ல? என்னமோ தெரியலீங்களே. இல்லாம போனா எப்படி இவரு கொடுக்கணுங்கிறதும் வரணுங்கிறதும் தெரியும்? தெரியாம போனா என்ன செய்ய முடியும்? போன பணம் போனதுதான். இவரு கொடுக்க வேண்டி இருந்தா அதுவும் அப்படித்தான். ஏதோ கையெழுத்து சீட்டு இதெல்லாம் இருந்தா நம்புவாங்க. இல்லாட்டி யாரு நம்புவாங்க? யாரு கொடுப்பாங்க? அதற்கு மேல் அங்கே இருக்க பிடிக்காமல் வீடு திரும்பினான். மனைவி கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் கிணற்றடியில் நின்று வாளியில் நீர் இறைத்து தலையில் ஊற்றிக்கொண்டான். துடைத்து உடை மாற்றிக் கொண்டு உள்ளே வந்ததும் மனைவி மீண்டும் கேட்க ஆரம்பித்தாள். என்னங்க, பண விஷயத்தை பத்தி ஏதாவது தெரிஞ்சதுங்களா? அவன் உதட்டை பிதுக்கினான். என்னங்க, வருமா வராதா? தெரியலையே. அப்படி சொன்னா எப்படி? என்னை என்ன சொல்ற? ஏன் அன்னைக்கு தூக்கி கொடுத்தீங்க? யாரு கொடுக்க சொன்னது? நம்பிக்கை மேலதான் கொடுத்தேன். அந்த நம்பிக்கையை காப்பாத்தினாரா அவரு? இப்போ நிம்மதியா போய் சேர்ந்துட்டாரே. அவன் பேசாமல் இருந்தான். அவள் ஏதேதோ பேசிக்கொண்டே இருந்தாள். பொறுமி பொறுமி வார்த்தை வார்த்தையாய் வந்தது. சாப்பிட அவனுக்கு தட்டும் டம்ளரும் நங்கு நங்கென்று வைக்கப்பட்டது. சாதமும் குழம்பும் கூட அப்படித்தான் விழுந்தது. அவன் எதற்கும் ஒன்றும் சொல்லவில்லை. 15 நாள் போயிருக்கும். வீட்டு வாசலில் டாக்ஸி வந்து நிற்கிற சப்தம் கேட்டு வெளியில் வந்தான் அவன். செட்டியாரின் மகனும் இன்னும் யாரோ ஒருவரும் கூட வந்திருந்தார்கள். வாங்க 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 என்றான் அவன். அவர்கள் உள்ளே வந்தார்கள். நாற்காலியை நகர்த்தி போட்டதும் உட்கார்ந்து கொண்டார்கள். அவன் மனைவி அடுக்களை வாசலில் வந்து நின்று கொண்டாள். உள்ளே வேணி அம்மியில் தேங்காய் நசுக்குகிற சத்தம் பலமாக வந்தது. அவன் திரும்பி, வேணி கொஞ்சம் மெதுவா செய்யு என்று கூறியதும் சத்தம் நின்றது. வந்தவர்கள் உடனே பேச ஆரம்பித்தார்கள். செட்டியாரின் மகன்தான் பேசினான். நான் ராமநாத செட்டியாரோட மகன். தெரியுங்களே, அன்னைக்கு பார்த்தேனே, இவரு சித்தப்பாரு. அப்படியா? மகன் அரை வினாடி மௌனமாக இருந்து பின் தொடர்ந்தான். அப்பா உங்களுக்கு 5000 கொடுக்கணுமாம்ல? டைரியில எழுதி வச்சிருந்தாங்க. இப்போ 2000 கொண்டு வந்திருக்கோம். பிரஸ்ஸ விற்க ஏற்பாடு பண்ணியிருக்கோம். வித்தப்புறம் மீதிய கொண்டு வந்து தர்றோம். பழசும் புதுசுமாய் 50ம் 100ம் 20ம் 10மாக அடுக்கி அதே மாதிரி மெலிசான நூலால் கட்டின நோட்டுகள். அதை பார்த்ததும் அவனுக்கு சட்டென்று செட்டியாரின் முகம் ஞாபகத்துக்கு வந்தது. அந்த சிரிப்பும் பேச்சும் நிதானமான போக்கும் அன்று கூட தூங்குகிற மாதிரி எப்படி இருந்தது? என்ன மனிதன், என்ன மனசு! டைரியில் எழுதி வைத்து விட்டு போயிருந்தாராமே. அவன் மெதுவாக, இருக்கட்டுங்க, பணத்துக்கு என்ன அவசரம் என்றான். என்ன தங்கமான மனுஷன்! சிரிப்பை தவிர அந்த முகத்துல ஒரு நாளைக்கு கோபம் வந்ததுண்டா? அன்னைக்கு கூட அந்த முகம் எப்படி இருந்துச்சு? தூங்குகிற மாதிரி எவ்வளவு நிதானமா களையா இருந்துச்சு. அவர் மகன் சட்டென்று கண் கலங்கினான். மெதுவான குரலில், எங்களுக்கு கொடுத்து வைக்கல என்றான் அவன். எனக்கு கூட தாங்க என்று பதில் சொன்னான் இவன். எப்படிப்பட்ட சிநேகம்! அந்த மாதிரி சிநேகமெல்லாம் இனிமே எனக்கு யாருகிட்ட கிடைக்க போகுது? தோல்ல கை போட்டு வா கணேசான்னு கூட்டிக்கிட்டு போய் சாந்தா பவன்ல டிஃபன் காஃபி வாங்கி கொடுத்து அவன் சட்டென்று உடைந்து செட்டியாரை நினைத்து ஆள ஆரம்பித்தான். அன்று சரியாக கூட பார்க்காத, தூங்குகிற மாதிரியே கிடந்த அந்த புன்சிரிப்பான முகம் மனசுக்குள் வந்து போயிற்று. துக்கம் இன்னும் அதிகமாக இவன் முகத்தை மூடிக்கொண்ட போது அவர்கள், என்னங்க நீங்க என்று ஆறுதலாக ஏதோ சொல்ல ஆரம்பித்தார்கள். அதை காதில் வாங்கிக் கொள்ளாமல் அவன் பலமாக அழுது கொண்டிருந்தான். இந்துமதி அவர்கள் எழுதிய எதிர்பார்ப்புகள் சிறுகதை முற்றும். ஒரு இறப்புன்னு வந்துட்டா, அதை நாம கேள்விப்பட்டா கண்டிப்பா யாராக இருந்தாலும், அவர் விரோதியாகவே இருந்தா கூட நம்ம மனசெல்லாம் கலங்கி போயிடும். அதே மாதிரி கடன் பட்டிருக்காங்க. ஆனா அந்த கடன் வருமா இல்லையான்னு இவருக்கு அந்த எதிர்பார்ப்பு, அந்த தேவை இருந்ததுனால அதையே நினைச்சுக்கிட்டு இருக்காரு. அவருடைய கணேசனுடைய வீட்டு சூழ்நிலையும் அப்படிதான் இருந்தது. ஆனா அந்த பணம் வர்றதுக்கான சாத்தியக்கூறு பையன் மூலமா வந்திருக்கு, டைரியில் எழுதி வச்சிருக்காருன்னு சொல்லி அதை கேட்கிறப்ப மனசே அவனுக்கு உடைஞ்சு போகுது. இது உண்மையான நடிப்பு இல்லை. உண்மையா அவர் மனசுக்குள்ள இருந்து வரக்கூடிய அந்த பாசம், அன்பு எல்லாமே அவருக்குள்ள இருந்து பொங்கி வந்து
அப்பாவும் சித்தப்பாவும் இருக்கிறப்பவே கணேசன் வந்து மனசு பொங்கி அழறது வந்து ரொம்ப கஷ்டமா கூட இருக்கு. ஸோ இந்த கதை எப்படி இருந்ததுங்கிறத உங்க ஒப்பீனியனை இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. இன்னொரு கதையில சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.